ஆலமரம் நமது தேசிய மரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 1950. ஆலமரம் நமது பெருமையின் சின்னமாக விளங்குகிறது. மேலும் இது மருத்துவ குணம் கொண்டதாகவும் விளங்குகிறது. தாமரை தேசிய மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 1950. சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் வளர்கின்றன. மயில் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 1963. இந்தியாவை தாயகமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில். புலி தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 1973. பூனை இனத்திலேயே மிகப்பெரியது புலி. உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியா மட்டும் 70% கொண்டுள்ளது. கங்கை ஆறு இந்தியாவின் தேசிய நதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 2008. இது வற்றாத ஆறாக திகழ்கிறது. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இந்த கங்கை ஆற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கியுள்ளன. யானை தேசிய பாரம்பரிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 2010. ஆசியாவை தாயகமாக கொண்டது யானை. தான் வாழும் காட்டுப் பிரதேசங்களை பாதுகாப்பதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கங்கை நதி டால்பின் தேசிய நீர்வாழ் விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 2010. இந்த கங்கை டால்பின் இந்தியாவில் கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதிகளில் காணப்படுகிறது. இது அருகி வரும் உயிரினமாக உள்ளது. சாரநாத் தூணில் உள்ள அசோக சின்னம் இந்தியாவின் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 1950. இது இந்தியாவின் தேசிய சின்னம் சாரநாத்தில் உள்ள அசோக தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. இதில் 4முக சிங்கமும் வலப்பக்கம் காளையும் இடப்பக்கம் குதிரையும் இருக்கும். இந்திய நாணயத்தின் குறியீடாக இந்த குறியீடு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை 2010. 2010இல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய ரூபாய் சின்னம் தேவநாகரியின் ரா மற்றும் ரோமானிய எழுத்து ஆர் ஆகியவற்றின் கலவையாக இருக்கிறது. மாம்பழம் நமது தேசிய பழமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 1950. வைட்டமின் ஏ, சி, டியை அதிக அளவில் கொண்டுள்ளது மாம்பழம். பெரும்பாலும் இது சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. ராஜநாகம் தேசிய ஊர்வனவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 1972. உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு இந்த ராஜநாகம். இது இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. லாக்டோபேசிலஸ் என்பது தேசிய நுண்ணுயிரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை 2012. இது ஒரு தோழமையான பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது.